ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சொலானம் லைகோபெசிகம் என்ற தாவரியல் பேர் கொண்ட சொலனேசி குடும்பத்தைச் சார்ந்த இந்த தாவரம் தமிழில் தக்காளி என்று அழைக்கப்படுகின்றன. இவை ஆங்கிலத்தில் டொமேட்டோ என்று அழைக்கப்படுகின்றன. இந்த தக்காளியிலே 2 வகை. இவை நாட்டு தக்காளி என்று அழைக்கப்படுகின்றன. இவை ஒரு உருளை வடிவத்தில் காணப்படுகின்றன. இந்த பாருங்க. அதே மாதிரி நவீன் தக்காளி அல்லது பெங்களூர் தக்காளி இவை நீள் வடிவ கோள வடிவத்தில் காணப்படுகின்றன. இவை இரண்டத்தையும் நன்மை தீமைகள் பார்ப்போம். இந்த நாட்டு தக்காளி எதற்காக பயன்படுத்தப்படுகின்றன? பெரும்பாலும் இவை சமையலுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. இவற்றின் உற்பத்தி எங்கு அதிகமாகனா தமிழ்நாட்டு அருகில் உள்ள சித்தூர் சித்தூர் ஆந்திரா மாநிலத்தில் சித்தூர்ல அதிக அளவு பெரும்பாலும் இந்த நாட்டு தக்காளி உற்பத்தி செய்யப்படுகின்றன. உற்பத்தி செய்யப்பட்டு பல மாநிலத்துக்கும் பல மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகின்றன. இந்த நாட்டு தக்காளியோட பயன்கள் என்னன்னு பார்ப்போம். இவற்றில் விட்டமின் ஏ இருப்பதால நமக்கு சருமத்திற்கு பாதுகாக்கக்கூடியதாகவும் மற்றும் கண்களுக்கு பாதுகாப்பாகவும் இந்த விட்டமின் ஏ உள்ளன. அடுத்து விட்டமின் சி உள்ளன. இவை நோய் எதிர்ப்பு சக்திக்கு பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்து விட்டமின் கே உள்ளன. இவை இரத்த உறவுகளுக்கு பாதுகாக்கக்கூடிய தன்மை கொண்டதாக உள்ளன. இவற்றின் நார்ச்சத்துக்கள் உள்ளன. இவை நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு பயன்படுத்துகின்றன. பொட்டாசியமும் உள்ளன. இவை இதய பாதுகாப்பிற்கு பயன்படுத்தப்படுகின்றன. இவற்றில் அதிக ஜூஸ்கள் உள்ளன. ஆகவே இவை கர்ப்பிணி பெண்களுக்கும் குழந்தை அந்த கரு வளர்ச்சிக்கு பயன்படுத்தக்கூடியதாக உள்ளன இந்த தக்காளி. ஆகவே போலட் என்ற அந்த பொருள் தக்காளியில் உள்ளதால வேதிப்பொருள் பெண்களின் கரு வளர்ச்சிக்கு இவை பெரும்பாலும் உதவியாக உள்ளன. ஆகவே இவை இந்த நாட்டு தக்காளியோட பயன்கள். இதனுடைய விளைச்சல் பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கை பார்த்தோம்னா 3 மாதம் முதல் 5 மாதம் வரை உள்ள தாவரம் இது. இது ஒரு ஆனுவல் பிளான்ஸ், பெரனியல் அல்ல. பெரனியல் என்றால் பர்மனண்டாக ஒரு பிளான்ஸ் வச்சான். இது ஆனுவல் தாவரம். இதனுடைய வாழ்க்கை பார்த்தோம்னா 3 மாதம் முதல் 5 மாதம் வரை வளரக்கூடியது. இந்த லைஃபு சுமார் 2 மாதத்திலிருந்து காய்க்க ஆரம்பிக்கும். 5 மாதம் வரை இதை காய்த்து அது வாழ்க்கை தாவரம் முடித்துக்கொள்ளும். புதிதாக சீடு போட்டு மறுபடியும் உருவாக்கணும். அதே மாதிரி இதை பார்த்தோம்னா நவீன் தக்காளி, இந்த பெங்களூர் தக்காளி என்று அழைக்கப்படுகின்றன. இவை பெங்களூர் பகுதியில், அதாவது நம்ம கர்நாடக மாநிலத்திலும் மகாராஷ்டிராவிலும் அதிக அளவு உற்பத்தி செய்யப்படுகின்றன. ஏன் இங்க பெங்களூர் தக்காளின்னா பெங்களூர்ல பெரும்பாலும் அந்த கிளைமேட்டுக்கு, அதாவது அந்த சீதோஷ்ண தகுந்த மாதிரி இது நிறைய விளைச்சல் உற்பத்தி செய்யப்படுகின்றன அந்த இடத்துல. ஆகவே இவை பெங்களூர் தக்காளி, பெங்களூர் அதிகமாக விளைச்சல் விளைவிப்பதெல்லாம் இவை பெங்களூர் தக்காளி என்று அழைக்கப்படுகின்றன. மகாராஷ்டிரா மாநிலத்திலும் அதிக அளவு உற்பத்தி செய்யப்படுகின்றன. இதோடைய ஸ்கின் பார்த்தீங்கன்னா, மேல் தோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்னஸா இருக்கனால இவை சீக்கிரமாக பூச்சி தாக்குதல் உட்கொள்வதில்லை. இது பாருங்க, இது ஸ்கின் பார்த்தீங்கன்னா நாட்டு தக்காளி, இது தோல் சாஃப்டா இருக்கும். அதனால பூச்சி எளிதில் தாக்கக்கூடியது. இது ஸ்கின் பார்த்தோம்னா நமக்கு ஹார்டா இருக்கு, திக்னஸா இருக்கனால பூச்சிகள் எளிதில் தாக்கப்படுவதில்லை. ஆகவே இவை பெரும்பாலும் விளைச்சல் அதிகமாக உள்ளன. 2வது, நம்ம இந்த பெங்களூர் தக்காளி திக்னஸ் தோல் அதிகமாக இருக்கணும்னா நீண்ட நாட்கள் உள்ளன. இப்ப நாட்டு தக்காளி நம்ம 10 நாள் இதோட லைஃப் இருக்கு அப்படின்னா நம்ம பெங்களூர் தக்காளி 20 நாள் இருக்கும். ஏன்னா திக்னஸா இருக்கனால ஸ்கின்னு சீக்கிரமாக இவை அழுகி போவதில்லை, டேமேஜ் ஆகுவதில்லை. அதனால இவற்றின் உயரம் பார்த்தோம்னா தாவரத்தினுடைய உயரம் 3 அடி முதல் 3 அடி முதல் 5 அடி வரை உயரம் வளரக்கூடியது. ஆனா பெங்களூர் தக்காளி என்ன பண்றோம்னா ஒரு ஸ்டிக்கு போட்டு அந்த ஸ்டிக்ல அந்த தாவரத்தை ஏற்றி விட்டுறாங்க. அப்ப அந்த ஸ்டிக்கு போட்டு தாவரத்தை ஏற்கும் போது தரையில படர்வதில்லை. பெங்களூர் தக்காளி பந்தல் போன்ற அமைப்பை போட்டு ஸ்டிக்கு போட்டு விட்டுறதுனால என்ன பண்றாங்கன்னா தாவரத்துல கொத்து கொத்தா அந்த தாவரத்துல காய்க்குது. அதனால நமக்கு ஈல்டு அதிகமா வருது. ஆனா நம்ம இந்த நாட்டு தக்காளி பெரும்பாலும் இடத்துல என்ன பண்ணோம், ஸ்டிக்கு போடுறது இல்லை, அப்படியே தரையிலே படர்வதனால எலிகள் போன்றவை அதிகமா சாப்பிட்டு கொள்ளுது. 2வது, தண்ணி வாட்டரிங் அதிகமா பண்ணும்போது நமக்கு இலை அழுகல், காய் அழுகல் நிறைய ஏற்படுகின்றன. ஆகவே பெரும்பாலும் இந்த நாட்டு தக்காளியை நம்ம ஒரு ஸ்டிக்கு மாதிரி ஒன்று வச்சு அதுல நம்ம சுத்த படர விட்டோம்னா, கட்டி விட்டோம்னா நமக்கு ஈல்டு கொஞ்சம் நிறைய கிடைக்கும், காற்றோட்டம் நிறைய இருக்கும். அதனால நமக்கு நிறைய அளவு நிறைய ஈல்டு வரும். 2 தக்காளியுமே நம்ம என்ன பண்ணணும், தக்காளி தாவரத்தை ஒரு ஸ்டிக்கு மாதிரி போட்டுடணும். 2மே இந்த நவீன் தக்காளி 5 அடி உயரம் வரை, 3 அடி முதல் 5 அடி உயரம் வரை வளரக்கூடியன. 2க்குமே வாட்டரிங் ஆல்டர்னேட் பண்ணணும். சரி, இதுல நம்ம இந்த நவீன் தக்காளியில என்ன நன்மைன்னு பார்த்தோம்னா, நம்ம பெரும்பாலும் இவை ஜாம் செய்வதற்கு, டொமேட்டோ ஜாம், தக்காளி ஜாம் செய்வதற்கு, ஏன்னா இவை இனிப்பு செய்யக்கூடியது. நாட்டு தக்காளி புளிப்பு சுவை, இந்த நவீன் தக்காளி இனிப்பு செய்ய கொண்டதுனால பெரும்பாலும் ஜாம் செய்ய பயன்படுகின்றன மற்றும் தொக்குகள் செய்ய பயன்படுகின்றன. இவை 2க்கும் பயன்படுத்தப்படுகின்றன. இவை 2 தீமைகள் என்னன்னு பார்த்தோம்னா, 2 தக்காளியுமே அதிகமாக சாப்பிடும் போது
நெஞ்செரிச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, நமக்கு இது அதிகமாக சாப்பிடும் போது அமிலத்தன்மை அதிகமாக உள்ளதால நம்ம கிட்னியில் போய் படியும் போது நம்ம கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆகவே நாம் ஒரு தக்காளி 2 தக்காளி தினமும் உணவு எடுத்துக்கொண்டால் நன்மைகளே. ஆனால் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது சிலருக்கு நெஞ்செரிச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு மற்றும் கிட்னியில் அந்த அமிலத்தன்மை படைக்கிறதுனால கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகி நம்ம ஸ்டோன் உற்பத்திக்கு பயன்படுகின்றன. அடுத்து பார்த்தோன்னா 3வது என்ன பாதிப்புனா நம்ம மூட்டுகளில் வீக்கம், மூட்டு வலி உள்ளவர்கள் பெரும்பாலும் எடுத்துக்கொள்வது சிறந்தது அல்ல. ஏன்னா 1-2 தக்காளி எடுத்துக்கலாம். அதிக அளவு சாப்பிடும் மூட்டு வலி உள்ளவர்களுக்கு மூட்டு வலியில் வீக்கம் ஏற்படும். ஆகவே மூட்டு வலி இன்னும் அதிகமாக ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஆகவே இது இரண்டுமே 3 முதல் 5 மாத கால பயிர் தான். அதனால இது வளர்ப்பது எளிது. இது ரெண்டுமே வெப்பமண்டல தாவரம் தான். அதனால தினந்தோறும் இது நம்ம வாட்டரிங் பண்ண அவசியம் இல்லை. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வளர்க்கலாம். ரெண்டுமே சீடு தான். சீடு போட்டு நம்ம அழகா வளர்த்து பண்ணிக்கலாம். இது கிராஸ், இது ஹைபிரிட் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த நவீன் தக்காளி இருக்குங்களா, இது வந்து ஹைபிரிட் தாவரம். ஆனால் நம்ம நாட்டு தக்காளி வந்து ஹைபிரிட் அல்ல. ஆனால் ரெண்டுமே நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்தலாம். அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தும் போது உபாதைகள் ஏற்படும். ஆகவே நம்ம அளவோடு பயன்படுத்துவோம், வாழ்வில் சிறந்து விளங்குவோம். இதில் தேவையான நன்மைகள் நம்ம உடலில் எடுத்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம். புதுசாக சேனல் பார்க்குறவங்க, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.